வணக்கங்க. நான் உங்கள் தீபா மதனகுமார் பேசுகிறேன். இந்த சுரக்காய வச்சு நம்ம ஒரு சுரக்காய் ஜூஸ் தான் போட போகிறோம். அது எப்படின்னு தானே கேட்குறீங்க. இதை பார்த்துடலாம். சுரக்காயோட தோல் சீவிடுங்க. சீவி அதை நல்லா நறுக்கி தண்ணியில் கழுவிட்டு அதை அப்படியே மிக்சியில் போட்டு தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாங்க. அப்படியே அரைங்க. அரைச்சிங்கன்னா உங்களுக்கு 1 டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் வாட்டர் கிடைக்கும். அதை நீங்கள் நல்ல தண்ணி ஆட்டாவே தான் இருக்கும். டேஸ்ட்டே இருக்காது. ஒரு துவரப்போ கசப்போ எதுவுமே இருக்காது. தண்ணி நார்மல் வாட்டர் ஆட்டாவே தான் இருக்கும். அதை எடுத்துக்கலாம். அப்படி ஒரு வேளை அந்த ஜூஸ் கசந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து அது கீழே ஊற்றிடுங்க. கண்டிப்பாக சுரக்காய் ஜூஸில் வந்து அந்த கசப்பு தன்மை வரவே வராது. அதே மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் உப்பு பெப்பர் சேர்த்து நீங்கள் கவப்படலாம். இது வந்து வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க. ரொம்ப நல்லது. நம்ம சிறுநீரக பாதையை வந்து அது கிளியர் பண்ணி தருங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் செய்யுங்க. அதே மாதிரி சுரக்காய் தண்ணி எடுத்து அதை தோசை மாவுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி தோசையாக ஊற்றும்போது தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மொறுமொறுன்னு வரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த சுரக்காய் துண்டு துண்டாக அரிஞ்சு அதை இட்லி மாவு ஆட்டும்போது அதுக்குள்ளே போட்டு ஆட்டி அதில் தோசை சுட்டு பாருங்கள். குழந்தைங்க கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு மெத்தடில் குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் ஆச்சா சுரக்காய் கொடுங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.